வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். 2022ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை ஆரம்பம். இலங்கை மின்சார சபைக்கு நாளை வரை டீசல் வழங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானம். இறக்குமதி பால்மாவுக்கான தட்டுப்பாடு பிப்ரவரி மாத நடுப்பகுதி வரை தொடரும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவிப்பு. தமிழ் கட்சிகள் இணைந்து தயாரித்த இந்திய பிரதமருக்கான ஆவணம் நாளை மாலை இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட உள்ளது. அரசாங்கம் மாணவர்களுக்கு அநீதி இழைத்துள்ளது என ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அபுதாபி விமான நிலையம் மீது நடாத்தப்பட்ட ஆளில்லா விமான தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழப்பு, 6 பேர் காயம். தொடர்வது முதன்மை செய்திகள். அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். 2022ஆம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நாளை வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது. 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளை காலை 10 மணிக்கு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்க உள்ளார். நாடாளுமன்றம் கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் திகதி இந்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டத்தை அனுமதித்துக் கொண்ட பின்னர் ஜனவரி மாதம் 11ஆம் திகதி வரை சபாநாயகரினால் ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் அமைப்பில் ஜனாதிபதிக்கு இருக்கும் அதிகாரத்திற்கு அமைய கடந்த டிசம்பர் மாதம் 13ஆம் திகதி ஜனாதிபதி விசேட வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஜனவரி 18ஆம் திகதி வரை ஒத்திவைத்திருந்தார். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜனாதிபதியினால் ஒத்திவைக்கப்பட்டால் அது மீண்டும் ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்க வேண்டியது நாடாளுமன்ற சம்பிரதாயமாகும். அரசியல் அமைப்பின் 33 கீழ் 2 யாப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ நாளை காலை 10 மணிக்கு அரசின் கொள்கை பிரகடனத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளார். அத்துடன் நாளைய தினம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பித்து வைப்பதற்காக ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் நிகழ்வு அவருடைய ஆலோசனைக்கு அமைய மிகவும் எளிமையான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 9வது நாடாளுமன்றத்தின் 2வது கூட்டத்தொடரை வைபவ ரீதியாக ஆரம்பிக்கும் நிகழ்விற்கு வெளிநாட்டு ராஜதந்திரிகள், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்கள், பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனுசரணை. நமது வாழ்க்கை நமது கடமை. டெங்கு தொலையை அழித்தளிக்க ஒன்றாய் இணைவோம். இலங்கை மின்சார சபைக்கு நாளை வரை டீசல் வழங்க பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் காமினில குகே தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சில நாட்களுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் லங்கா ஐஓசி நிறுவனத்துடன் கலந்துரையாட உள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமினில குகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். වාර්ෂික ඇනුමට සපයන්න ඕනේ තෙල් සංස්ථාව. එහෙම නැතු මේ දවසෙන් දවස ඉල්ලන්නේ නැහැ. අවුරුද්ද ප්ලෑන් කරනකොට ඒගොල්ලෝ ප්ලෑන් කරන්න ඕනේ තෙල් සංස්ථාවට මෙච්චර ඕනේ කරනවා බලා. நாங்கள் பல்வேறு மாற்று வழிகளை யோசித்து வருகின்றோம். அடுத்த சில நாட்களுக்கு ஐஓசியிடம் இரண்டாவது குறிப்பிடத்தக்க அளவு எரிபொருளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். மின்சார சபையின் தலைவரிடமும் இது பற்றி கூறியுள்ளோம். அவரும் வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் போது 3 நாட்களுக்கு மின்வெட்டு மேற்கொள்ளப்படாது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா என்றும், எரிபொருள் வேண்டும் என்று அமைச்சரிடம் கோரிக்கை வைத்தீர்களா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டதற்கு பதிலளித்த அமைச்சர் 22ஆம் தேதி வரை செயற்படுவதற்கு எப்படியாவது எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைச்சரிடம் கோருவதற்கு ஒன்றுமில்லை. இது வருடாந்தம் வழங்கப்பட வேண்டும். அப்படியன்றி தினம் தினம் கேட்க முடியாது. ஆண்டுக்கான திட்டத்தின் போது அவர்கள் இலங்கை மின்சார சபைக்கு இவ்வளவு தேவை என்று ஒதுக்க வேண்டும். மின் உற்பத்தி நிலையங்களுக்கு இவ்வளவு தேவை உள்ளது என்பதற்கு ஏற்ப கொண்டு வருவார்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிலையில் இலங்கை மின்சார சபைக்கு நாளை வரை நாளாந்தம் 1500 மெட்ரிக் டன் டீசலை வழங்குவதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. அவ்வாறு கூறப்பட்ட போதிலும் இன்று காலையும் வெள்ளம்பிட்டிய பிரதேசத்தில் சுமார் 1 மணித்தியாலம் மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். එතකොට 22 වෙනකන් අපි කොහොම හරි මේ තෙල් හොයාගන්න ඕනේ දුවන්න. மசகு எண்ணெய் இறக்குமதி சீர் செய்யப்பட வேண்டும் என எரிபொருள் தொழிற்சங்க தலைவர் பந்துல சமன்குமார் தெரிவித்துள்ளார்.
மசகு எண்ணெயை இறக்குமதி செய்வதில் உள்ள சிக்கல் நிலையை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு எரிபொருள் தொழிற்சங்கத்தின் தலைவர் பந்துல சமன்குமார தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். පෞගේ කාලසීමාව තුළදී කනිතෙල් නීතිගත් සංස්ථා டாலர் நெருக்கடியின் மத்தியிலும் கூட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் தட்டுப்பாடின்றி நிலைமையை சீராக பேணி வந்துள்ளது. அதேபோன்று முன்னர் மழை வீழ்ச்சி அதிக மட்டத்தில் காணப்பட்டமையால் மின்சார உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை வழங்க வேண்டிய தேவை ஏற்படவில்லை. ஆனால் தற்போது மழை வீழ்ச்சி குறைவாக காணப்படுகின்றமையின் காரணமாக எரிபொருளுக்கான கேள்வி அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இரண்டாம் முறையாகவும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டுக்கு கொண்டுவரப்படும் மசகு எண்ணெயை அடிப்படையாக கொண்ட இந்த நடவடிக்கை தீர்மானிக்கப்படுகிறது. எதிர்வரும் 25ஆம் தேதிக்கு தேவையான எரிபொருள் கப்பல் வரவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கப்பல் வரவில்லையாயின் பாரிய சிக்கல் நிலையை எதிர்கொள்ள நேரிடும். நாட்டை நேசிக்கும் தொழிற்சங்கம் என்ற வகையில் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்யும் நடவடிக்கையில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலையை நிவர்த்தி செய்து எரிபொருளை நாட்டுக்கு இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றோம். පිරිපහදුව ආරම්භ කරන්න ඕනේ. මේ මොහොත වෙනකොට පිරිපහදුව දෙව இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கான தட்டுப்பாடு பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரை தொடரும் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவிற்கான தட்டுப்பாடு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் நடுப்பகுதி வரை தொடரும் சாத்தியம் இருப்பதாக பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பால்மாவை இறக்குமதி செய்வதற்கு தேவையான வங்கி நாணய கடிதம் திறப்பதற்கு டாலர் பற்றாக்குறையாக இருப்பதே இதற்கு காரணம் என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்க பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மாதம் ஒன்றுக்கு 6000 முதல் 7000 தொன் பால்மா தேவைப்படுகின்றது. அதற்காக $30 மில்லியன் தேவைப்படுகின்றது. சாதாரணமாக வாரத்திற்கு ஒரு முறை பால்மா அடங்கிய கப்பல் ஒன்று நாட்டிற்கு வருகின்றது. தற்போதைய நிலைமையில் பால்மா அடங்கிய கப்பல் ஒன்று வர இருப்பது இந்த மாதம் இறுதி 2 வாரங்களுக்குள்ளாகும். அவ்வாறு பால்மா அடங்கிய கப்பல் வந்தாலும் தற்போது பால்மாவிற்கு இருக்கும் பற்றாக்குறை தீரப்போவதில்லை என பால்மா இறக்குமதியாளர்கள் சங்க பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அரிசி விலை அதிகரிப்பை முறியடிக்கவே அரிசி இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரிசி விலையை நிர்ணய விலையில் பேணுவதை நோக்காக கொண்டே அரிசி இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கப்பெற்றதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සමස්ත ලෝක ජනතාව මෙන්ම ලංකාව ජනතාවත් විශාල මිල පීඩනයකට ගොදුරුවීම නිසා நாட்டில் அத்தியாவசிய பண்டங்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக நாட்டு மக்கள் பாரிய சவாலை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. ஆகவே அத்தியாவசிய பண்டங்களின் விலையை கட்டுப்படுத்துவதை நோக்காக கொண்டு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியை வழங்க நடவடிக்கை எடுத்திருந்தோம். அதனை அடுத்து எதிர்த்தரப்பினர் உள்ளிட்ட சிலர் அது தொடர்பில் விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பித்துள்ளார்கள். இவ்வருடம் புதுவடத்தில் அரிசி 1 கிலோகிராம் $300 வரை விற்பனை செய்ய ஆலை உரிமையாளர்களினால் திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு வருகின்றது. அதிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காகவே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆலோசனைக்கு அமைய அரிசியை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் எதிர்த்தரப்பினர் அதனை விமர்சிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எடுத்துக்கொண்டால் ஒழுங்குமுறையில் இறக்குமதி இடம்பெறவில்லை. குறிப்பாக அரிசி இறக்குமதியை எடுத்துக்கொண்டால் 2017ஆம் ஆண்டில் 6 லட்சத்துக்கும் அதிக தொகை அரிசியை இறக்குமதி செய்தார்கள். அதே போன்று 2015ஆம் ஆண்டில் 2,86,000 மெட்ரிக் டன் அரிசியும் 2016ஆம் ஆண்டில் 29,000 மெட்ரிக் டன் அரிசியும் 2018இல் 2,49,000 மெட்ரிக் டன் அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பாரியளவு நிதி செலவிடப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததை அடுத்து என்றும் இல்லாத வகையில் அரசாங்கம் அரிசி இறக்குமதிக்கு தடை விதித்தது. இதன் காரணமாக 2019ஆம் ஆண்டில் 24,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதோடு அதற்காக $13 மில்லியன் நிதி மாத்திரமே செலவிடப்பட்டுள்ளது. அதேபோன்று 2020இல் 16,000 மெட்ரிக் டன் அரிசி மாத்திரமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 2017ஆம் ஆண்டில் 6 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிக தொகை அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதோடு அதற்காக $301 மில்லியன் வரையில் நல்லாட்சி அரசாங்கம் தமது இறக்குமதி கொள்கையினூடாக செலவிட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்தமையை தொடர்ந்தே அரிசி இறக்குமதி குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் சந்தையில் சாதாரண நாட்டு மக்களின் பிரதான உணவுப் பொருளாக அமையும் அரிசியின் விலையை அதிகரித்து அரசாங்கத்தையும் மக்களையும் அசௌகரியத்துக்குள் தள்ளும் முயற்சியொன்று இடம்பெற்றது. குறிப்பாக புது வருடத்தில் அரிசி 1 கிலோகிராம் $300 வரை விற்பனை செய்ய பொலனறுவி ஆலை உரிமையாளர்களினால் திட்டம் ஒன்று தீட்டப்பட்டு வருகின்றமை தெரிய வந்துள்ளது. அதனை கருத்தில் கொண்டே அரிசி இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கப்பெற்றது. ඒ ප්‍රතිඵලයක් වශයෙන් 2019 වර්ෂයේදී
සල් ආනයනය කරලා තියෙන මෙට්‍රික් ටොන් 24,000යි වැය කරලා තියෙන්නේ ඇමරිකානු ඩොලර් මිලියන 13යි. 2020 දී සල් ආනයනය කරලා තියෙන මෙට්‍රික් ටොන් 16,000යි. වැය කරලා තියෙන්නේ මිලියන தேசிய பொருளாதார பாதிப்பு ஒப்பீட்டளவில் சீர் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாட்டின் தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பினை தற்போது ஒப்பீட்டளவில் சீர் செய்துள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் குமார் கப்ரால் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய பொருளாதாரம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பில் பாரிய நெருக்கடி நிலை ஏற்பட்டது. நிலைமையினை சீர் செய்வதற்கு மத்திய வங்கி பல்வேறு திட்டங்களை செயற்படுத்தியது. தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பினை தற்போது ஒப்பீட்டளவில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளோம். அத்தியாவசிய பொருள் இறக்குமதியில் பாதிப்பு ஏற்படும் என அரசியல் தரப்பில் முன்வைக்கப்படும் விடயங்கள் அடிப்படையற்றவை. மருந்து, எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருள் இறக்குமதிக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்கப்படும். அரசியல் கோணத்தில் இருந்து பொருளாதார காரணிகளை அணுக முடியாது. பெரும்பாலான அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்திற்காக பொருளாதாரம் குறித்து மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை தோற்றுவிக்கின்றனர். பொருளாதாரத்திற்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை இன்னும் ஓரிரு மாதங்களில் சீர் செய்ய முடியும். அதற்கான திட்டங்களை தற்போது செயற்படுத்தி வருகின்றோம். பல்வேறு சேவைகள் மீது விதிக்கப்பட்டுள்ள வரி எதிர்வரும் நாட்களில் குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும். துறைமுகத்தில் தேங்கியுள்ள அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு தேவையான டாலர் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும். தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அத்தியாவசிய சேவை துறைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது அவசியம் ஆனதாகும் என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் குமார் கப்ரால் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் இணைந்து தயாரித்த இந்திய பிரதமருக்கான ஆவணம் நாளை மாலை கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் கட்சிகள் இணைந்து தயாரித்த இந்திய பிரதமருக்கான ஆவணம் நாளை மாலை கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் இந்தியாவின் கடமைப்பாடு உரிய வகையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில் ஒரு ஆவணம் ஒன்று தயாரிக்கப்பட்டது. ஆகவே அந்த ஆவணத்தை 18ஆம் தேதி மாலை 5 மணிக்கு உத்தியோகபூர்வமாக அந்த ஆவணத்தை இந்திய தூதுவரிடம் கையளிக்க இருக்கின்றோம். இந்தியாவுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்ற அடிப்படையிலும் 13வது திருத்தம் என்பது முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு இந்தியா இலங்கை அரசாங்கத்திற்கு அதற்கான அழுத்தங்களையோ அல்லது இலங்கை அரசாங்கத்துடன் பேசியோ அந்த விடயங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வடக்கு மாகாண தமிழ் மக்கள் உற்பத்திகளை செய்கின்ற பொழுது அந்த காலகட்டம் பார்த்து இறக்குமதிகளை கொண்டு வருகின்ற பொழுது அவர்கள் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் முன்னர் ஏற்பட்டிருந்தது. அதை போலவே இப்பொழுதும் கூட யாழ்ப்பாணத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தில் பீட்ரூட் பயிற்சிகை செய்யப்பட்டு அதனை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து பீட்ரூட் இறக்குமதி செய்யப்படுகின்றது. அனுமதி இல்லாத பொருட்கள் இறக்குமதி செய்கின்ற பொழுது அரசாங்கம் அதை ஏன் பறிமுதல் செய்யவில்லை, அதை ஏன் தடை செய்யவில்லை? வடக்கு மாகாணத்தில் அதற்கான உற்பத்திகள் வருகின்ற பொழுது அதனை கொண்டு வருவதென்பது யாழ்ப்பாணத்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடிப்பதற்கு சமனானது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் நிச்சயமாக அரசாங்கத்தினுடைய ஆதரவாளர்களாகத்தான் இது செய்யப்படுகிறது, வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது. உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு இது பறிமுதல் செய்யப்பட வேண்டும். வடக்கு மாகாண விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு வந்து சரியான விலையில் விற்பதற்கு இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும். இங்குள்ள விவசாயிகளுடைய பொருட்களும் விட வெளிநாட்டு உற்பத்திகளுக்கு குறைந்த விலை கொடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது மிக பாரதூரமான பாதிப்பையும் பாரதூரமான நஷ்டத்தையும் இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்படுத்தும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற பொழுது சேதன பசலை அசேதன பசலை என்று நீங்கள் பார்ப்பது கிடையாது. ஆனால் அதே சமயம் உள்நாட்டில் நீங்கள் சேதன பசலையை பாவிக்க வேண்டும் என்று சொல்லி அதனால் உற்பத்தி குறைக்கப்பட்டு மக்கள் நட்டப்படும் அளவுக்கு நிலைமைகள் சென்றிருக்கின்றது. கம்பன் கலைக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது.
கம்பன் கலைக்கூடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கம்பவாரதி ஜெயராஜ் தலைமையில் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. விருந்தினர்கள் விழா மண்டபம் வரை அழைத்து செல்லப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. அகில இலங்கை கம்பன் கழகத்தின் சிந்தனைக்கு அமைவாக இளைஞர்களை வளப்படுத்தும் கம்பன் கலைக்கூடத்திற்கான ஆரம்ப நிகழ்வில் கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன், எம்.ஏ. சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், இரா சாணக்கியன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம், யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் வி. மணிவண்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாவை சேனாதிராஜா, எம்.கே. சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலர் அடிக்கல் நாட்டி வைத்தனர். கம்பன் கழகம் என்பது தமிழ் மக்களுக்கு பொதுவான ஒரு அமைப்பு என்று நான் ஆரம்பம் தொட்டு இன்று வரை போற்றி வந்திருக்கிறேன். போர்க்காலத்துக்கு பின்னாலே நடக்கிற பல செயல்கள் போர் பாதிப்பினுடைய எதிர்விளைவுகளாக இருக்கிறதே தவிர எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குகிற அந்த வேலையை நம்முடைய பல அமைப்புகள் செய்யவில்லை. நீங்கள் போராடி வாங்கித்தரப்போகிற அந்த அதிகாரங்களை யார் தலைமையேற்று கொண்டு நடத்தப் போகிறார்கள்? அதற்குரிய ஆளுமை மிக்க இளைஞர்கள் எங்களிடம் இருக்கிறார்களா என்றால் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலே தான் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களை நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆளுமையின்மைக்கான காரணம் இரண்டு. ஒன்று, அவர்கள் சமமாக கடந்த காலங்களிலே யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகிவிட்டார்கள், வெளியிலே போய் வாழ பழகவில்லை. ஒன்று. மற்றது, மொழி பயிற்சியிலே நாங்கள் பின்னிக்கிறோம். ஆளுமை மிக்க இளைஞர்கள் கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து முதலிலே அவர்களுக்கு ஆங்கில பயிற்சியை ஒரு ஆங்கிலேயரே வந்து செய்வார். அதற்கு பிறகு சிங்கள பயிற்சி, பிறகு ஆளுமைக்காக நாங்கள் பல திட்டங்களை வைத்திருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை 2 பேராக சிங்கள பகுதியில் இருக்கிற சிங்கள வீடொன்றில் ஒரு வாரம் தங்க வைக்க வேண்டும். அவர்கள் அந்த மக்களோடு பழக வேண்டும். இதுக்குள்ளே எந்த அரசியலும் இல்லை. இது என் நாடு, என் தேசம், என் இனம் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்குவதற்குத்தான் இந்த இடத்தை நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டு வருகிறோம். யுத்தகாண்டத்தில் கொலைக்கூடங்களை கண்ட எமது மக்கள் இன்று கலக்கூடங்களை காண்கின்றார்கள். போரியல் இலக்கியங்கள் பலவும் மக்களின் அவலங்களை பாடுவதை விட்டு மன்னர்களின் மணிமகுடங்களை மட்டுமே புகழ்ந்து பாடியிருக்கின்றன. வீரத்தை புகழ்ந்து பாடிய இலக்கியங்கள் அறத்தை வலியுறுத்தி பாடியிருந்தால் இங்கு அழிவுகள் நடந்திருக்காது. சமாதான சூழலை நாம் தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும். இளையோர் என்று சொல்லும் பொழுது அது வெறுமனே அந்த வயதில் மாத்திரம் தொடர்பட்டதாக நினைக்கவில்லை. இளையவன் என்ற காரணத்தினால் மாத்திரம் தலைமைக்கு வந்துவிட முடியாது. தகமைகளை வளர்த்திட வேண்டும். இந்த காலம் எங்களது இனத்துக்கு, சமூகத்துக்கு, மொழிக்கு மிகவும் சவால் மிகுந்த காலமாக இருக்கின்றது. போர் காலத்தினால் தெளிவாக தெரிகின்றது எதிரி யார், நண்பர் யார் தெரிகின்றது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி அல்ல, கஷ்டமாக இருக்கின்றது. ஆகவே இதுதான் சவால் மிக்க காலம் என்று நினைக்கிறேன். தந்திரமான காலமாக இருக்கின்றது. அனுராதபுரத்தை கடந்து வரும் பார்க்கும் பொழுது அங்கே பார்த்தால் அங்கே விவேகானந்தா தமிழ் வித்யாலயம் இருக்கின்றது. ஆனால் அங்கே தமிழர்கள் இல்லை. ஆகவே அந்த வித்யாலயம் இப்பொழுது கைமாறி கொண்டிருக்கின்றது. எங்கே தமிழ் இருக்கின்றது அங்கேயெல்லாம் தேடி பிடித்து அதுக்குரிய தலைமையை தரக்கூடிய இளைஞர்களை, எளிய சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும். போருக்கு பின்னரான காலத்திலே இந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கப்படுவதன் அவசியத்தை நாங்கள் பல்வேறு நிலைகளிலே உணர்ந்தவர்களாக அதை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருந்தோமே தவிர எவரும் அதனை நிறைவு செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை, ஆரம்பிக்கவில்லை. அதை இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்கிறதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போர்க்காலத்திலே, போர் தொடங்குவதற்கு முன்னைய காலத்திலே எங்களுடைய இளைஞர்கள் பல்வேறு பயிற்சிகளை பெற்றார்கள். அதன் பேராக பல சாகசங்களை புரிந்தார்கள். ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய காலம் கடந்து விட்டது, போர்க்காலமும் முடிந்து விட்டது. இப்பொழுது வித்தியாசமான ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்துக்கு உகந்த பயிற்சி ஒரு தசாப்த காலத்துக்கு பிறகேனும் ஆரம்பிக்கப்படுவது மிகவும் பாராட்டுக்குரியது. போருக்கு பின் எங்களுடைய மக்கள், இளைஞர்கள் எல்லாம் உள ரீதியான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது. அதிலிருந்து இன்னும் மீளவில்லை. இப்பொழுதும் அந்த சுமைகளை, வடுக்களை மனதிலே சுமந்தவர்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களும் இஸ்லாமிய மக்களும் ஒன்றாக வாழ வேணும். இன்று மாணவருடைய கல்விக்கு உதவி செய்கிறதும் வாக்கை மையப்படுத்தி தான் இருக்கு. எவ்வளோ ஒரு கவலையான ஒரு நிலைமை. அந்த வகையிலே கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே எதிர்வரும் காலங்களிலே இந்த இரு சமூகமும் ஒன்றாக வாழ்வதற்கு நீங்கள் முடிந்தால் தமிழ் இளைஞர்கள் ஒரு சிலரை இஸ்லாமிய மக்களுடைய வீட்டிலே கொண்டு போய் 2 நாள் வைக்கிறதுக்குரிய
அந்த திட்டத்தையும் உங்களுடைய சிங்கள மக்களுடன் நல்லிணக்க திட்டத்தை இணைத்துக் கொள்ளுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். 1956ஆம் ஆண்டு ஆணி 5ஐ நாங்கள் மறந்துவிட முடியாது. சிங்களம் இந்த நாட்டினுடைய அரசகர்ம மொழியாக பிரகடனம் செய்வதற்கு எஸ்டோல்டியாரி பண்டாரநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்திலே சிங்களம் மட்டும் ஆட்சி மொழி என்று பிரகடனம் செய்வதற்கு ஒரு பிரேரணையை கொண்டு வந்த நாள். இவ்வளவு நிகழ்வுகளுக்கு காரணம், இவ்வளவு அழிவுகளுக்கு காரணம் உரிமை சமத்துவத்துக்கு அப்பால் அப்படியே அரசு பிழைத்திருக்கிறது என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். முல்லேரியாவில் அதிக நிதிச் செலவில் ஆய்வுக்கூடம் நிர்மாணிக்கப்பட்டமை தொடர்பில் சந்தேகம் எழுந்துள்ளதாக சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்க தலைவர் ரவி குமுதேஷ் தெரிவித்துள்ளார். முல்லேரியா ரசாயன பகுப்பாய்வு ஆய்வுக்கூடம் 250 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட போதிலும் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்களே அங்கு உள்ளதாகவும் எஞ்சிய 210 மில்லியன் ரூபாய் நிதி எதற்காக செலவிடப்பட்டுள்ளது எனவும் சுகாதார தொழில் வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் வைத்தியர் ரவி குமுதேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். எமது நாட்டில் முல்லேரியாவில் அமைக்கப்பட்டுள்ள ரசாயன பகுப்பாய்வு நிலையம் அதிக செலவில் அமைக்கப்பட்டது. குறிப்பாக 250 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகம் செலவிடப்பட்ட இந்த ரசாயன பகுப்பாய்வு நிலையம் அமைக்கப்பட்டது. ஆனால் இப்போது 250 மில்லியன் ரூபாய் எதற்காக செலவிடப்பட்டுள்ளது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சாதாரணமாக உபகரணங்களின் பெறுமதி எடுத்துக்கொண்டால் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான உபகரணங்களே அங்கு உள்ளன. ஆசிய அபிவிருத்தி வங்கியே 250 மில்லியன் ரூபாய் பணத்தை வழங்கியுள்ளது. இந்நிலையில் அந்த நிதி அவர்கள் வெறுமனே வழங்கவில்லை, கடனாக வழங்கியுள்ளார்கள். அதனை மீண்டும் நாட்டு மக்களை அடைக்க வேண்டும். ஆகவே இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமான விடயமாகும். அரசாங்கம் மாணவர்களுக்கு அநீதி இழைத்துள்ளது என ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை நடாத்துவதற்கு முன்னதாக கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளுக்கான அழகியல் பாடங்களின் செயல்முறை பரீட்சைகளுக்கான பெறுபேறுகளை வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது அரசு காப்போத்த உயர்தர பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்குது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி. ஆனாலும் எங்களுக்கு தெரியும் கடந்த வருஷம் நடந்த காப்போத சாதாரணதர பரீட்சையில் செயல்முறை பரீட்சையில் இன்னும் ரிசால்ட்ஸ் கொடுத்தில்லை. அதில் அழகியல் பாடம் சம்பந்தமாக ரிசால்ட்ஸ் கொடுத்தில்லை. இப்போ அழகியல் பாடத்தில் ரிசால்ட்ஸ் இல்லாதனால ஓ லெவலில் மொத்த ரிசால்ட்ஸ் இல்லை. இப்போ எங்களுக்கு தெரியும் சில பாடசாலை இருக்குது, சில பாடசாலைகளில் அந்த பப்பியுள்ள பாடசாலைகளுக்கு மாணவர்களுக்கு போக இல்லாமல் இருக்குது, அந்த 9A எடுக்காதனால. இப்போ இவங்களுக்கான இந்த ஒரு ரிசால்ட்ஸ் இல்லை. பட் இந்த ரிசால்ட்ஸை கொடுக்காம தான் அரசாங்கம் ஏ லெவலில் வைக்க போகுது. இப்போ இது அதனால் நாங்கள் சொல்கிறோம், இந்த மாணவர்களுக்கு ஒரு அநீதி. இது உடனடியாக அந்த அழகியல் பாடத்தில் இருந்த மாணவர்களுக்கு அவங்களோட ரிசால்ட்ஸை உடனடியாக கொடுக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம். அது நாளைக்கு அந்த மாணவர்களுக்கு அந்த அவசியமான ஒரு செயல்பாடு அந்த ரிசால்ட்ஸ் கொடுக்குறது. அதோடு நாங்கள் எங்களுக்கு தெரியும் தற்போது அரசு விசேஷமாக எங்களோட 2019 நடந்த ஜிட் எக்ஸாமில் கூட இன்னும் ரிசால்ட்ஸ் கொடுத்து இல்லை. அதுக்கு பின் அது கொடுக்காம மட்டும் இல்லை, 2020-21 ஜிட் எக்ஸாமும் நடக்க இல்லை. இப்போ இதே மாதிரி பரீட்சை திணைக்களம் அவங்களுக்கு கூடிய வேலையை சரியாக செய்யாமல் போனால் இப்படியான மாணவர்களுக்கு ஒரு அநீதி இல்லை. இப்போ இது சம்பந்தமாக விசேஷ கவனத்தை கொண்டு இதுக்கான செயல்பாடு எடுக்கணுங்கிறது. மட்டக்களப்பில் பொருளாதார நெருக்கடியும் மக்களின் எதிர்காலமும் எனும் தலைப்பில் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியும் மக்களின் எதிர்காலமும் எனும் தலைப்பில் வில்லேஜ் டு ரீஸ்டோர் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் சிவில் சமூக உறுப்பினர்கள் உடனான கலந்துரையாடல் இன்று மட்டக்களப்பு ஊரணி அமெரிக்கன் மிஷன் மண்டபத்தில் இடம்பெற்றது. ஃப்ரெஜ் ரூ ரீஸ்டோர் நிறுவன பணிப்பாளர் ச சிவயோகநாதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி, மாவட்ட ரீதியாக மக்களை தற்சார்பு பொருளாதாரத்தில் கட்டி எழுப்புதல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்நிகழ்வில் மாவட்ட பல் சமயம் ஒன்றிய அங்கத்தவர்கள், மட்டக்களப்பு மாவட்ட அரசு சாரா தொண்டு நிறுவனங்களின் இணையத்தின் அங்கத்தவர்கள், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், மாவட்ட பெண்கள் சம்மேளன உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இலக்குப்படுத்துனர்களாக ச சேசா இளங்கோவன், அ சொர்ணலிங்கம் மற்றும் பொருளாதார ஆய்வாளர் திரு கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 7 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளன. கொரோனா தொற்று காரணமாக நாட்டில் மேலும் 7 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக இன்று அறிக்கையிடப்பட்டுள்ளது. நேற்று நிகழ்ந்த இந்த மரணங்கள் தொடர்பில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 15,218 பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் 5 ஆண்களும் அடங்குகின்றனர். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருபவர்களில் இன்று மேலும் 163 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் என சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது. அதனால் கொரோனா தொற்றில் இருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,68,373 அதிகரித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் இன்று மாலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,96,347 அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் குணமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை தவிர்த்து தற்பொழுது 12,756 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் இதுவரை 60,760 கோவிட்-19 நோயாளர்களும் 1077 மரணங்களும் ஏற்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் ARM தௌபிக் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று குறித்து இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் ARM தௌபிக் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 21,806 நோயாளிகளும் 317 மரணங்களும் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்கள். மேலும் கருத்து தெரிவிக்கையில், கிழக்கு மாகாணத்தில் இதுவரை 60,760 கோவிட்-19 நோயாளிகளும் 1077 மரணங்களும் ஏற்பட்டுள்ளது. ஜனவரி மாதத்தில் இதுவரை 300 நோயாளிகளும் 8 மரணங்களும் ஏற்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டத்திலே அம்பாறை RDHS பிரிவிலே அதிகரித்து காணப்பட்ட கோவிட் தொற்றாளர்கள் படிப்படியாக குறைந்து தற்போது தினமும் 20-30 நோயாளிகள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் கல்முனை RDHS பிரிவில் மிகவும் குறைவாக காணப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை கடந்த சில தினங்களாக சற்று அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 20 வயதுக்கு மேற்பட்டோரும் 16-20 வயதுக்கு உட்பட்டோரும் இறுதி தடுப்பூசி எடுத்து 3 மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் 3வது தடுப்பூசியை அண்மையில் உள்ள MOH காரியாலயத்தில் அல்லது வைத்தியசாலையில் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் இப்போது 12-16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. அவற்றையும் எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகும். ஆகவே கோவிட் பூரணமாக எம்மை விட்டு பிரிந்து விட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளாமல் எல்லா மக்களும் கூறப்பட்ட இந்த தடுப்பூசிகளையும் இந்த தற்பாதுகாப்பு முறைகளையும் பூரணமாக பேணுதல் மிகவும் அவசியம் என்பதை வலியுறுத்தி கூறுகின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் B. ஆனந்த சங்கரிக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உடல் சுகவீனம் காரணமாக V. ஆனந்த் சங்கரிக்கு ஆன்டிஜன் பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டதில் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதனையடுத்து PCR பரிசோதனையும் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பரிசோதனையிலும் கோவிட் தொற்று உறுதியாக இருந்தது. இதனை அடுத்து யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகம் சுகாதார பிரிவினரால் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனந்த் சங்கரியின் உடல்நிலையில் எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் அவரது வயதினை கருத்தில் கொண்டு வைத்தியசாலை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரோன் மாறுபாடு நாட்டில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் விவகாரமாக மாறியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். தொற்று வீதத்தை கட்டுப்படுத்துவதில் அரசாங்கத்துக்கோ அல்லது சுகாதார அதிகாரிகளுக்கோ அக்கறை இல்லை என சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகன குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் சுகாதார விதிமுறைகளை புறக்கணிப்பதனால் நிலைமை மோசமடைந்துள்ளதாகவும் தொற்று நோய் கடந்துவிட்டது என்ற அனுமானத்தின் கீழ் பூஸ்டர் டோஸினை பெறுவதற்கான உத்தரவுகளை மக்கள் புறக்கணித்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகளினால் உறுதிப்படுத்தப்பட்டதை விட ஒமிக்ரோன் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் ஒமிக்ரோன் மாறுபாட்டால் நாடு பெரும் பேரழிவை நோக்கி செல்வதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் ஒமிக்ரோன் திரிவு பரவியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக தேசிய தொற்று நோயியல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒமிக்ரோன் விரைவாக பரவக்கூடியது. இந்நோயினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைவாக இருந்தாலும் இந்நோய் அதிகளவான மக்களிடையே பரவி வருகின்றது. இதனால் இலங்கை மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது. இதனூடாக இந்த நேரத்தில் மற்றொரு அலை உருவாக சாத்தியமுள்ளது. இதனை தடுப்பதற்கு முறையான சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வது இன்றியமையாதது. கைகளை கழுவுதல், முறையான முகக்கவசம் அணிதல் மற்றும் தேவையில்லாமல் பொது இடங்களுக்கு செல்வதை தவிர்த்தல் ஆகியன முக்கியமானவை.
அத்துடன் முதலாவது மற்றும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளும் போது மக்களிடையே காணப்பட்ட ஆர்வம் பூஸ்டர் டோஸை பெற்றுக்கொள்வதில் இல்லை. தடுப்பூசி பெற்றுக்கொள்வதன் மூலம் வெவ்வேறு நோய்கள் உருவாகக்கூடும் என்ற வதந்திகள் இன்று சமூகத்தில் பரவுகின்றன. அவற்றை நம்பி ஏமாந்து விடாது பூஸ்டர் தடுப்பூசியை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசியின் 2ஆம் டோஸை செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ராஜாங்க அமைச்சர் ஷன ஜெயசுமன குறிப்பிட்டுள்ளார். 16 முதல் 19 வயதுக்கு இடைப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கே குறித்த தடுப்பூசியின் 2ஆம் டோஸ் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நாட்களில் தடுப்பூசி முதலாவது டோஸ் செலுத்தப்பட்ட 3 மாதங்களை கடந்தவர்களுக்கு 2வது டோஸை வழங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதற்கு தேவையான தடுப்பூசிகள் போதியளவு கையிருப்பில் உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் ஷன ஜெயசுமன மேலும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச பிரிவில் 11/1/2022 தொடக்கம் 17/1/2022 திகதி வரை விசேட தடுப்பூசி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டு 20 நிலையங்களில் சினோஃபார்ம் மற்றும் ஃபைசர் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் 5வது நாளாக திராய்மடு, பாலமீன்மடு, பெரிய உப்போடை, புளியந்தீவு, ஞானசூரிய சதுக்கம், பெரிய ஊரணி ஆகிய 5 பொது சுகார பிரிவுகளில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. 1ஆம் 2ஆம் சினோஃபார்ம் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ள தவறியவர்களுக்கான தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் 1வது 2வது சினோஃபார்ம் தடுப்பூசிகளும் 3வது தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசியினை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மண்முனை வடக்கு பிரதேச பிரிவுக்குட்பட்ட 20 பொது சுகார பிரிவுகளில் 20 நிலையங்களில் தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டம் கல்முனை வடக்கு சுகார பணிமனையினால் பாண்டிருப்பில் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் கல்முனை வடக்கு பிராந்திய சுகார வைத்திய அதிகாரி டாக்டர் ஆர் கணேஸ்வரன் வழிகாட்டலில் முன்னெடுக்கப்பட்டன. இன்று பாண்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் இதுவரை தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கான 1வது தடுப்பூசி, 2வது சினோஃபார்ம் தடுப்பூசி மற்றும் 3வது ஃபைசர் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன. இதேவேளை வீடுகளில் நடக்க முடியாது தங்கியுள்ளவர்களுக்கு அவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. பாண்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் 230 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்ட அதேவேளை கல்முனை பிராந்தியத்தில் இதுவரை கொரோனா தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாதவர்கள் பிரதேசத்தில் அமைக்கப்படும் நடமாடும் தடுப்பூசி நிலையங்களில் அல்லது பிராந்திய சுகார பணிமனைக்கு வருகை தந்து செலுத்திக் கொள்ளுமாறு சுகார பிரிவினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கல்முனை, பாண்டிருப்பு, பெரிய நிலாவணி, துறைவந்தியமேடு, சேனை குடியிருப்பு, நெற்பட்டி முனை, மணல்சேனை ஆகிய கிராமங்களில் நடமாடும் தடுப்பூசி நிலையங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கான தடுப்பூசி ஏற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜப்பானிடம் இருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கை அரசாங்கம் கடன் நெருக்கடி நிலைமைகளை சமாளிப்பதற்கு ஜப்பானிடம் இருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் $3.5 பில்லியன் நிதியை ஜப்பானிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்கம் நீண்ட காலமாக இலங்கையுடன் கொண்டுள்ள நட்புறவின் அடிப்படையில் குறித்த கடன் தொகை கோரப்பட உள்ளதாக அரசாங்கத்தின் அதிகாரியொருவர் ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த கடன் பெறப்படுமாக இருந்தால் கடன் தொகை ஜப்பானிய பென்னில் வழங்கப்படுவதோடு 0.05% வட்டி விகிதத்தை கொண்டிருக்கும் என குறித்த அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த ஆண்டு இலங்கை 6 பில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன் இம்மாதம் 18ஆம் திகதி $500 மில்லியன் மற்றும் ஜூலை மாதம் $1 பில்லியன் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் இருந்து இலங்கைக்கு நன்கொடையாக அரிசி வழங்கப்பட உள்ளது. சீனாவில் இருந்து இலங்கைக்கு ஒரு தொகை அரிசி நன்கொடையாக கிடைக்கும் என வர்த்தக அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். 1952ஆம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட சீன இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா குறித்த தொகை அரிசியினை இலங்கைக்கு விரைவில் அனுப்பி வைக்கும் என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய நிலைமைகள் குறித்து சீன தூதரகத்தின் சிரேஷ்ட அதிகாரியுடன் இடம்பெற்ற விசேட சந்திப்பிலேயே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியில் நியாயமான விசாரணை முன்னெடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நியாயமான விசாரணைகள் மேற்கொள்வதுடன் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தயங்காமல் செயற்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நுவரெலியா மஸ்கெலியாவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார்.
අර මෑතකදී සිදු වුණු ග්‍රනේඩ් බෝම්බ සිද්ධිය පිළිබඳව ඒ කතෝලික ප්‍රජාවගේ ආගමික නායකයා කවදාවත් කතෝලික ප්‍රජාවටවත් ඒ ආගම ධර්මයටවත් ඒ සිද්ධාස්ථානවලටත් හානියක් නොකරන පුද්ගලයා සත්‍යය සොයන්නේ කියලා ආරක්ෂක අංශේ පොලිස් අංශේ බලධාරීන්ට කියනවා. උන්වහන්සේ කියනවා மரியாதைக்குரிய கத்தோலிக்க பேராயருடைய கோரிக்கையை கூட நிறைவேற்ற முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் மாறியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கூட கண்டுபிடிக்க முடியாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கின்றது. இதன் காரணமாக பாதுகாப்பு தரப்பும் கத்தோலிக்க மக்களினால் விமர்சனத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக அவநம்பிக்கையே ஏற்படும். இவ்வாறாக நாட்டின் கத்தோலிக்க மக்கள் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை இழத்தல் நாட்டிற்கு சிறந்ததாக அமையுமா? அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் அரசியல் லாபம் உழைக்கும் செயற்பாடு காணப்படுவதாக பேராயர் கூறுவாராயின் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை அவர்கள் இழப்பார்கள். ஆகவே அது பாரிய பிரச்சனையாகும். மேலும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் காரணமாக கத்தோலிக்க மக்கள் மத்தியிலும் பாரிய அளவு நம்பிக்கை இழப்பு ஏற்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. அதேபோல் பிரதான சூத்திரதாரியை கைது செய்யவில்லை. அதேபோல் அனைத்து தகவல்களும் நாட்டிற்கு வெளிப்படுத்தப்படவும் இல்லை. மேலும் அண்மையில் தேவாலயத்தில் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவத்தினால் அவநம்பிக்கை மேலும் விரிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான சிசிடிவி பதிவை மாத்திரம் பெற்றுக்கொண்டு முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் காரணமாக அவநம்பிக்கை மேலும் வலுவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டறிவோம் என கூறியே இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் எந்த விடயமும் இடம்பெறவில்லை. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக செயல்பட்டவர்கள் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் நாட்டில் நியாயமானதும் சுதந்திரமானதுமான விசாரணை மூலம் கிடைக்க வேண்டிய அதிகபட்ச தண்டனையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தி தயங்காது என்பதை பொறுப்புடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். කතෝලික ප්‍රජාවගේ ඒ ආගමික නායකතුමාට ඒ වගේ හැඟීමක් එනවනම් අතිමහත් බහුතර කතෝලික ප්‍රජාවට ඒ වගේ හැඟීමක් එනවනම් ඒක බරපතල ප්‍රශ්නයක්. බරපතල අවිශ්වාසයක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. பீட்ரூட் இறக்குமதி காரணமாக உள்நாட்டு பீட்ரூட் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வேண்டுமென்றே பாகிஸ்தானில் இருந்து பீட்ரூட் இறக்குமதி செய்வதன் காரணமாக உள்நாட்டு பீட்ரூட் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற வேளை இவ்வாறு கருத்து வெளியிட்டார். இலங்கை அரசாங்கம் விவசாய அமைச்சு வேணுமென்றே பாகிஸ்தானில் இருந்து பீட்ரூட் இறக்குமதி செய்கிறார்கள். இது உள்ளூர் விவசாயிகளுடைய வருவாயை பாதிக்கிற ஒரு நிகழ்ச்சி. வளமையாக உள்ளூரிலே அறுவடைகள் செய்யப்படுகிற போது இறக்குமதிகளுக்கான வரி அதிகரிக்கப்படும். ஆனால் இந்த தடவை விசேடமாக யாழ்ப்பாணத்திலே பீட்ரூட் அறுவடை செய்யப்படுகிற வேளையிலே இப்படியான இறக்குமதியை செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.